கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு விசுவாசமும் தெய்வீக சுகம் என்ற வேத பாடசாலைக்கு அதை கற்று தேறி தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணின அந்த உன்னத பரலோக வாழ்க்கை, பூமியிலே வியாதி இல்லாமல் வாழ வேண்டும், வியாதியஸ்தர்களை சுகமாக்க வேண்டும் என்ற ஆவலோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி உங்கள் இருதயத்தின் விருப்பத்தையும் வாஞ்சையும் நிறைவேற்றுவாராக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். வேதம் தெளிவாய் சொல்லும் சத்தியம், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுத்தந்தார். பரலோகத்தில் வியாதி இல்லை. பரலோகத்தில் தேவ சித்தம் வியாதி இல்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கை பரலோக ராஜ்யம் பூமியில் வரும்பொழுது நம்மில் நிறைவேறினதாக வேத வசனம் சொல்லுகிறது. பரலோக ராஜ்யம் அங்கே என்றும் இங்கே என்றும் சொல்லுவதற்கு ஏதுவில்லாமல் அது உங்களுக்குள் இருக்கிறதே என்று அங்க லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்வதை பார்க்கிறோம். பரலோக ராஜ்யம் நாம் மறுபடியும் பிறந்த நாளில் வந்ததென்றால் வியாதி இல்லாத வாழ்க்கை நம்முடைய இருதயத்திலே, ஆவியிலே மறுபடியும் பிறந்த நாளில் வந்துவிட்டது. இனி வரப்போவதில்லை, வந்துவிட்டது. சுகமாக்கப் போவதில்லை, சுகமாக நம்மை வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யம் வந்தது என்று சொல்லும் பொழுது ஆவியானவரே, தேவாதி தேவனாகிய கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவே, பரலோக பிதாவே, நமக்குள் திரியேக தேவனே நமக்குள் வந்துவிட்ட பிறகு அவருடைய சுகம்தான் நம்முடைய சுகம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனாலதான் அங்க யோவான் சொல்லும் பொழுது அப்போஸ்தலன் சொல்லுகிறான் 3 யோவானில, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாய் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய விருப்பத்தை தெளிவாய் சொல்லுகிறார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க விரும்புகிறவர். நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு சகலவித கிருபையை பெருக்கி தருகிற தேவன் என்று சொல்லுகிறார். ஒன்றிலும், அப்படிதானே? எல்லாவற்றிலும். நல்லா யோசித்து பாருங்க. எந்த பகுதியிலும், அதாவது சரீர சுகமா இருக்கலாம், பரிசுத்தமா இருக்கலாம், செழிப்பா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம், ஐஸ்வர்யமா இருக்கலாம், செய்வதெல்லாம் வாய்க்கிற காரியமா இருக்கலாம். எந்த பகுதியிலும் குறைவில்லாதவர்களாய் எல்லாவற்றிலும் நிறைவும் பரிபூரணமுள்ளாய் இருக்கும்படி சகலவித கிருபையை நமக்கு பெருக்கி தருகிற தேவன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அந்த கிருபை என்பது கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்தது என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தாரோ அதுதான் கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, சகலவித கிருபை. அவர் பரிபூர்ண சுகம், வியாதியே இல்லாதவராய் இருந்த போதும் உங்களையும் என்னையும் அந்த சுகத்தில் வாழ்வதற்காக நம்முடைய வியாதியை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று ஏசாயா 53:4-5 வசனங்களில் வாசிக்கிறோம். அததான் மத்தேயு 8:17 மத்தேயு அதை தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இயேசுதாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். அங்க பலவீனங்கள் என்று சொல்லும்போது வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். பேதுரு சொல்லும் பொழுது தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப யோசித்து பாருங்க, இவைகள் எல்லாம் கிருபையினால் நடந்து முடிந்த காரியங்கள். அதை நாம் கிருபை என்று சொல்லுகிறோம். ஆனா இன்னைக்கு பெரிய கேள்வி எல்லாம், வேதம் இவ்வளவு தெளிவாய் சொல்லும் பொழுது தேவ ஜனம் ஏன் இன்னும் வியாதியில் வாழ்கிறது? இந்த பகுதியிலே பரிபூர்ண வெற்றி இல்லையே. ஒரே காரணம், ஏன் மனம் இன்னும் வேத வசனத்தின்படி புதிதாகவில்லை, அல்லது இந்த வேத வசனத்தை அவர்கள் தேவன் தங்களோடு நேரடியாக பேசுகிற வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லது தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை, உன்னதத்தின் வல்லமையை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் வேத வார்த்தையின் மகத்துவத்தை, தேவனுடைய மகத்துவத்தை, அவர் செய்து முடித்த பரிகாரத்தை,
அதன் வல்லமையையும் உன்னதத்தையும் மகத்துவத்தையும் அறிந்தோமானால், அறிந்தோமானால் என்று நான் சொல்லும் பொழுது என்ன சொல்றேன்? வெளிப்பாட்டு அறிவு, நாசிஸ், வெளிப்பாட்டு அறிவை சொல்லுகிறேன். கிரேக்க பதம் நாசிஸ், GNOSIS. அந்த பதம் சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள். வெளிப்பாடாக அறிவது, அந்த அறிவு, இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இன்னைக்கு காரணம் எல்லாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தில் நாம் தான் வாழாமல் இருக்கிறோம். அவர் ஆவலோடு நாம் எப்பொழுது தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணின, ஐயா, அவர் சிலுவைக்கு சென்று ஆயத்தம் பண்ணினார். இவ்வளவு பெரிதான அங்க ரட்சிப்பு என்ற சோசை பதம் சுகத்தையும் சேர்த்துக் கொள்ளுகிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நாம் கவலையற்று இருக்கிறோம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஏன்? We are not taking it seriously what the Bible says. வேறு விதத்தில் நாம் நினைக்க வேண்டுமானால், வேத வசனத்தை தேவன் நம்மோடு தனிப்பட்ட விதத்திலே பேசுகிற வார்த்தையாக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் நம்மோடு பேசுகிற தேவாதி தேவனின் வார்த்தையாய் இருந்தால் அந்த வார்த்தையில் ஒன்று கூட தவறையிலே விழாது. அப்படின்னா என்ன? சொல்லுவதை நிறைவேற்றாமல் தவறவே முடியாது என்ற வேதம், அந்த இடத்திற்கு நாம் இன்னும் வரவில்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம் என்று. அதே வேதம் தான் எல்லா மனிதரும் சுகமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம் என்று சொல்லுகிறது. எல்லா மனிதரும் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட முடியும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதே வேதம் எல்லா மனிதரும் விசுவாசத்தினாலே எல்லா வியாதியிலிருந்தும் சுகமாக்க முடியும். எப்பேற்பட்ட பாவியும் இந்த கிருபையாகிய பரிகார மரணத்தை விசுவாசிப்பதினாலே, இயேசுவின் பரிகாரத்தை, அவன் ரட்சிக்கப்பட முடியும். அப்படின்னு எப்பேற்பட்ட பாவங்களும் மன்னிக்கப்பட முடியும். அதேதான் இங்க சொல்லுகிறார். எப்பேற்பட்ட வியாதி எப்பேற்பட்ட மனிதனுக்கு இருந்தாலும் விசுவாசிக்கிற ஒரே காரணத்தினாலே அவன் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனோ தேவ ஜனம் முதல் பகுதியை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 103:3, அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் நீக்கி என்னை குணமாக்கினார் என்று. எல்லாம் என்றுதான் 2 இடத்திலையும் சொல்றான். முதல் பகுதியை தேவஜனம் ஏற்றுக்கொண்டது. 2ஆம் பகுதி என்ன? வியாதிகளை எல்லாம் நீக்கி சுகமாக்கினாரே, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்க ஏசாயால அதை தான் சொல்றார். பாவத்தை சொல்லும் பொழுதெல்லாம் வியாதியையும் சொல்லுகிறார். ஒரே பரிகாரம். கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவையான எல்லாவற்றுக்கும் ஒரே பரிகாரம். அந்த ஒரே பரிகார பலியினாலே என்றென்றைக்கும் நம்மை பூரணப்படுத்தி விட்டார். எபிரேயர் 10:14 சொல்றாருல்ல. ஆனா அந்த பூரணத்தை ஏன் சுகத்திலே நாம் எடுத்துக்கொள்வதில்லை? ஆனா இன்னும் பரிசுத்தத்திலும் ஜனங்க அதை எடுத்துக்கொள்ளல. சபையானது இன்னும் 2 நினைவுகளால், நான் பாவி, நான் பரிசுத்தவான். நான் பாவி, அது எப்படியா முடியும்? ஒண்ணு நீங்க பாவியா இருக்க முடியும், இல்ல பரிசுத்தவானா இருக்க முடியும். அதேதான், ஒண்ணு நீங்க வியாதியா இருக்க முடியும், இல்ல சுகமுள்ள. 2 இருக்க முடியாது. ஏன்? அவர் நமக்குள்ள வந்தவர் பாதி அவராயும் பாதி அப்படி இல்ல, அவரே எல்லாவுமானார். He is 100%. அவர் தான் 100% பரிசுத்தம், நீதி, சுகம் எல்லாம் அவர் தான். அப்ப பாருங்க, பரிசுத்தம் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். தெய்வீக சுகம், வியாதி இல்லாத வாழ்க்கை யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். பிசாசின் சாயல் என்ன? பாவம். பாவத்தின் ஒட்டுமொத்த ரூபம். பாவத்தின் ரூபம் பிசாசு. அப்போ பிசாசின் சாயல் வியாதி. வேதம் இதெல்லாம் தெளிவாய் சொல்லுகிறது. இதை இருதயத்தில் ஆழமாய் போட்டு உங்கள் மனதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக இவைகளை நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன். மேலும் வேதம் என்ன சொல்லுகிறது? சுகமாய் இருப்பது தேவனுடைய ராஜ்யம், வியாதியோடு இருப்பது பிசாசின் ராஜ்யம்.
அப்படித்தானே சொல்றாரு. சுகமாக்கி தேவர் ராஜ்யம் வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள். லூக்கா 9:6 நம்ம வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, அப்போ வியாதியோடு இருக்கும்போது பிசாசின் ராஜ்யம் இருக்கிறது. பிசாசு அங்கு சரீரத்தை ஆளுகை செய்கிறான். ஆவியை தொடவே முடியாது. Being sealed by the Holy Spirit. He can never touch our spirit. We can never lose our salvation. ஆனா நாம் அறியாமையினாலே அவனை அனுமதிக்கிறபடியினால், அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எவனுக்கு வியாதி கொடுக்கலாமோ வென்று, எவனை பாவம் செய்ய வைக்கலாமோ வென்று, அப்படிதானே, எவனை குறைவுள்ளவனாய் வைக்கலாமோ வென்று அவன் இரவும் பகலும் வகை தேடி சுற்றி திரிகிறான். காரணம் என்ன? இந்த தேவனுடைய வார்த்தை பொய் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவன் நிரூபிக்க இரவும் பகலும் வேலை செய்கிறான். நாம் தான் அசதி உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஐயா, நம்முடைய சத்துரு இரவும், அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நாமும் இரவும் பகலும் தியானம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். இரவும் பகலும் தியானம் பண்ணுகிற மனிதன் தான் சத்துருடைய சதி திட்டங்களால் ஏமாற முடியாது, விழுங்கப்பட முடியாது. அப்படின்னு என்ன, வியாதிப்பட, பாவத்தில் வாழ முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஏன் அவன் சுற்றி திரிகிறான்? இட் இஸ் நாட் தட் we cannot sin. அப்படித்தானே, நாம் பாவமே செய்ய முடியாது என்பதில்லை, நாம் வியாதியே பட முடியாது என்பது இல்லை. அப்படி இருந்தா அவன் அந்த மாதிரி செய்ய மாட்டான், அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்படித்தானே. ஆனா நாம் அனுமதித்தால் நாம் பாவம் செய்ய முடியும், வியாதிப்பட முடியும், குறைவில் தரித்திரத்தில் வாழ முடியும், குடும்ப சமாதானம் இல்லாமல் வாழ முடியும். இது நம்மை சார்ந்தது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், on one hand God's sovereignty, on the other hand our responsibility. ரெண்டும் இணைந்தே வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் அனுமதி கொடுத்தால்தான் தேவனே நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறார். மரியாளிடம் வரும்பொழுது அவள் புருஷனை அறியேனே என்று சொல்லும் பொழுது, அங்க அவள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த விசுவாசம் வந்தபோது, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யும் பொழுது அது நிறைவேறுவதை பார்க்கிறோம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிதானே. அப்ப பாருங்க, அங்க என்ன சொல்றாரு, கர்த்தர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். ஆண்டவரே என்ன சொல்றாரு, நான் சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன். அதை நான் எத்தனை தடவை நாளும் எடுத்து வாசிக்க ஆசைப்படுவேன். எசேக்கியேல் எடுத்துக்கொள்ளுங்க, 12 எடுத்துக்கொள்ளுங்க. இது உங்க இருதயத்தை விட்டு நீங்கவே, ஏன் இந்த ஆட்டிடியூட் நமக்கு வர வேண்டும், இந்த எண்ணம் நம்முடைய எண்ணமாக வேண்டும். தேவன் சொன்னார், தேவனே செய்வார், நான் செய்வதல்ல. எனக்கு அங்கு ஒண்ணுமே இல்லை. What he says, he will do it. அதுதான் அங்க சொல்றார் பாருங்க, 25ஆம் வசனம், எசேக்கியேல் 12, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன். அப்படிதானே, நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். ஆணித்தரமா சொல்றேன். நான் என்ன சொன்னாருங்க, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னார். என்ன சொன்னாருங்க, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். என்ன சொன்னாருங்க, ஏத்தியருக்கு, அப்படியே உலக மக்களுக்கு வரப்பண்ணின வியாதியை உனக்கு வர பண்ணேன் என்று சொன்னார். சொல்லிக்கொண்டே போலாம். அப்படிதானே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னார். தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னார். இதெல்லாம் யாருங்க சொன்னது? எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். என்னாமத்துக்கு வாங்க, 23ஆம் அதிகாரம். ஏன்
வேத வசனத்தை குறித்த ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா தான் இந்த விசுவாச வாழ்க்கை வாழ முடியும். வேத வசனத்தை குறித்த அந்த மகத்துவத்தையும் உண்மையும் நாம் அறியவில்லை என்றால் ஏதோ ஒரு மனித வார்த்தைகளை கேட்டு நாம் ஏமாந்து போனது போல இங்கேயும் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருப்போம். இது மனித வார்த்தை இல்லைங்க, இது தேவனுடைய வார்த்தை. இங்க பாருங்க 23:19 என்ன சொல்றாரு? பொய் சொல்ல நானே உன் பரிகாரி என்று சொன்னவர் பொய்யரா? வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னவர் பொய்யரா? ஏத்திற்கு வரப்பண்ணின வியாதியை உனக்கு வரப்பண்ணேன். நீ பயப்படுகிற கொடிய ரோகங்கள் ஒன்றும் உன்மேல் வருவதில்லை, ஒன்றும் ஒன்றும் உன்மேல் வருவதில்லை என்று சொன்னவர் பொய்யரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தழும்புகளால் குணம் மானீர்கள் என்று சொன்னவர் பொய்யரா? இயேசுதாமே என் வியாதிகளையும் நோய்களையும் ஏற்றுக்கொண்டு சுமந்தார் என்று சொன்னவர் பொய்யரா? யோசித்து அதான் சொல்றாரு, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனு புத்திரனும் அல்ல. ஐயா, மனிதன் பொய் சொல்லுவான், இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு சாரி பிரதர் நேற்று சொன்ன இன்னைக்கு முடியலன்னு சொல்லுவான். ஆனா அவர் அப்படி அல்ல. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தைக்கு முக்கியப்படுத்தி எல்லாவற்றுக்கும் மேலாக மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். The complete prestige of God is in his word. அவருடைய வார்த்தை ஒன்று நிறைவேறவில்லை என்றாலும் அவர் தேவனாக இருக்க முடியாது. தேவனாக இருப்பதற்கு ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற வேண்டும். He is bound by his word. அவர் வார்த்தையினால் கட்டப்பட்டு இருக்கிறார். அவர் வார்த்தைக்கு மிஞ்சி எதையும் செய்ய மாட்டார். நான் சொன்னேன் அதை செய்வேன் என்று சொல்லுகிறவர். இங்க என்ன சொல்றார் பாருங்க, அவர் வசனித்தும் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லுகிறார். அதைதான் தீத்திலும் பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல என்று சொல்லுகிறார். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இங்கே எசேக்கியேலுக்கு வாருங்க, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தைகளை நிறைவேறும். அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? திரும்பவும் சொல்றாரு, நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேற பண்ணுவேன். நான் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லிவிட்டு உனக்கு அதுல வேலை இல்லை, நான் நிறைவேற பண்ணுவேன். அதை நிறைவேற பண்ணுவது என்னுடைய கடமை, என்னுடைய வல்லமை, என்னுடைய அதிகாரம். நான் சொன்னேன், அதை நிறைவேற பண்ணுவேன், அது நிறைவேறும் என்று சொல்லுகிறார். திருப்பியும் கடைசியில் என்ன சொல்றாரு பாருங்க, 28ல நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும், நிறைவேற்றுவேன். அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அதுதான் இன்னைக்கு பிரச்சனையே. இந்த வேத வசனத்துல போட்டதெல்லாம் ஆண்டவர் தான் சொல்றாரா? இந்த பேதுரு அவன்பாட்டு எழுதி வச்சிட்டானா? இந்த ஏசாயா அவன்பாட்டு எழுதி வச்சிட்டானா? இந்த மோசே முதல் 5 ஆகமத்தில் அவர் பாட்டுக்கு எழுதிட்டாரா? சங்கீதம் 91 சங்கீதக்காரன் எழுதி வச்சுட்டானா? அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் மனித விசுவாசிகள் மத்தியிலே காணப்படுகிறது. ஆனா ஆண்டவர் ரொம்ப தெளிவா அதை வெளிப்படுத்தி காண்பிறாருங்க. அவருடைய இதுக்கு மேலே தேவகுமாரன் மனிதனாக வந்தவர் தேவனுடைய வார்த்தையை எவ்வாறு கணித்தார், how he estimated God's word, அதை பாருங்க. சுவிசேஷம் முழுவதுமா பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் ஃபைனல் அத்தாரிட்டி காட்ஸ் வேர்ட் என்று அவர் சொல்லுகிறார். சகல விவாதத்திற்கும், ஆர்கியூமெண்ட்டுக்கும், சந்தேகத்திற்கும் முடிவு கட்டுவது தேவனுடைய வார்த்தை. அப்படிதானே? தேவனுடைய வார்த்தைக்கு மிஞ்சியும் இல்லை, கொஞ்சம் இல்லை. இட்ஸ் a final authority, not the God's, not the doctor's word. டாக்டருடைய வேர்டோ சயின்ஸுடைய வேர்டோ ஃபைனல் அத்தாரிட்டி இல்லை. The final authority is God's word. He is Alpha and Omega. அதான் அங்க என்ன சொல்றாரு பாருங்க, 24ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயுல என்ன சொல்றாரு பாருங்க அவரு. 35ஆம் வசனம், வானம் பூமி கூட ஒரு நாள் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ
ஒளிந்தே, இட் வில் நெவர் ஃபெயில், ஒளிந்தே போவதில்லை என்று சொல்லுகிறார். நம்ம இந்த வார்த்தையை குறித்து நம்முடைய இருதயத்தில் இந்த இடத்துல தேவன் சொன்னால் அதை அவரே நிறைவேற்றுவார். அங்க நோ மார்ஜின் ஆஃப் எரர், அப்படிதானே? அதுல கொஞ்சம் கூட இட்ஸ் an inherent. நான் அடிக்கடி சொல்றது காட்ஸ் வேர்டை பத்தி, காட்ஸ் வேர்ட் இஸ் inherent அப்படின்னு என்ன, அங்க நோ மார்ஜின் ஆஃப் எரர், அங்க கொஞ்சம் கூட தவறே இருக்க முடியாது. இட்ஸ் இம்மியூட்டபிள், அது மாறவே மாறாது. இட்ஸ் இன்ஃபாலியபிள் அப்படின்னு என்ன, அது தவறவே முடியாது, அப்படிதானே? இனரண்ட், இம்மியூட்டபிள், இன்ஃபாலியபிள். அதுல எரர் கொஞ்சம் கூட தவறு இல்லை. அது ஒரு நாளும் அவர் வார்த்தையை வானங்களிலே ஸ்தாபித்து விட்டார், ஏன் அதை மாற்றவே முடியாது. அதை இருதயத்தில் ஸ்தாபிப்பதுதான் நம்முடைய settle his word forever. Now it is our job to settle the word in our heart, in the world. இதுதான் வேதம் சொல்லுகிறது. It can never change, it is settled forever. அப்படிதான் 119 சங்கீதம் 89 வசனத்துல சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். It is settled forever. Forever means forever, very endless time, very long time கூட சொல்ல முடியாது, endless time, forever, நித்தியமாக, நித்தியமாக தம்முடைய வார்த்தையை வானத்திலே நிலைநிறுத்தி விட்டார். எஸ், எஸ்டாப்ளிஷ்ட் இட் என்று சொல்லுகிறார். அது மாறுவதே இல்லை. அதுதான் இங்க என்ன சொல்றாரு, வானம் பூமி கூட ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒரு நாளும் அழியாதது. அதுல ஒரு உறுப்பு 5ஆம் அதிகாரத்துல மத்தேயுல அதை சொல்றாரு, ஒரு உறுப்பு, ஒரு சிறு உறுப்பு கூட மாற்ற முடியாதுன்றார். லிட்ரலி எவ்ரிதிங் வில் பி ஃபுல்ஃபில் ஆஸ் ஸ்பெசிஃபைட் இன் தி வேர்ட். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அப்படியே நடைபெறும் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு ஒருவேளை ஆண்டவர் அதை மாத்திரம் சொல்லல, இங்க 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துக்கு வாருங்க. அங்க அவர் என்ன சொல்றாரு, இந்த கான்டெக்ஸ்ட்ல அவங்க கல்லடிக்கும் பொழுது ரெடி ஆயிட்டாங்க. ஏன்? அவர் சொன்னது தேவதூஷணம், தன்னை தேவனாக்கி விட்டார் அப்படின்னு அவங்க கான்செப்ட்ல, அவங்களுடைய லா பிரகாரம் அப்படிதான் தெரியுது. எடுத்துட்டாங்க. இப்போ அடி வாங்கி ஆளை காலி பண்ணுவான்னு தெரியும். ஆனா he comes with the final authority which is God's word. எல்லா டிஸ்பியூட் இப்போ எல்லாம் 100, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், 100% ப்ரூஃப் இவர் தன்னை தேவனாக்கி விட்டார். அப்படிதானே சொல்றாரு 33 பாருங்க, உன்னை தேவன் என்று சொல்லி தேவதூஷணம் சொல்லுகிறாய், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம்னு சொன்னதுனால எங்களுக்கு 100% வேத வசனம் மோசே எழுதியிருக்காரியா, அதை எடுத்துட்டு நாங்கள் கல்லை எடுத்துட்டோன்றாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, 34ஆம் வசனம், தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த வேதத்தில் எழுதப்பட்டதெல்லாம் தேவன் சொன்னது, தேவன் உங்களோடு என்னோடு பேசுவது, தழும்புகளால் குணமானீர்கள் என்று உங்கள் வேதத்தில் எழுதப்படவில்லையா? அப்ப எப்படி நீ வியாதியாண்டு இருக்க? அதை தான் நீங்க அவர் கேட்கிறார். வாயை மூடிட்டானுங்க, கல்லெடுக்க ரெடி ஆயிட்டானுங்க மதவாதிகள், அடிச்சு கொண்டு மணி நீ 1-2 பார்த்துடலான்ட்டானுங்க. ஆனா இந்த ஃபைனல், இதுக்கு மிஞ்சி ஒருத்தனை ஏத்து பேசவே முடியாது. நாவுகள் எல்லாம் மூடிக்கணும், அப்படிதானே? முழங்கால் யாமம் முடங்கணும். அந்த நாமத்தை விட மேலான வார்த்தை, அப்படிதானே சொல்றாரு. இங்கிலீஷ்ல ரொம்ப சொல்றாரு, அப்படிதானே? he has magnified his word above his name. சகல பிரஸ்தாபம் தமிழ்ல போட்டிருக்கு. சகல பிரஸ்தாபத்தை விட அவருடைய நாமம் மேலான நாமம். எல்லா நாமும் அங்க வாயை முடங்கணும், நான் முழங்கால் முடங்கணும், நாவை அறிக்கை பண்ணணும். அதை விட மேலானது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையை சொன்னதும் அங்க நாவுகள் எல்லாம் வாயை மூடிச்சு பாருங்க. ஏன்? தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லி இருக்க, இங்க என்ன சொன்னாரு? எழுதி இருக்கிறது சொல். கொஞ்சம் கொஞ்சம் ஆழமா இந்த வசனங்களை படிக்க சொல்லணும். அதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். என்ன சொல்றாரு? எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம்
மனிதரால் எழுதப்பட்டவைகள் அல்ல. ஆழமா இருதயத்துல போடுங்க. தேவ மனிதர்கள் தேவ ஆவியால் ஏவப்பட்டு, எங்க சொல்றாரு? 2 பேதுரு 1 அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம தீமோத்தேயுக்கு போவோம். இதை நீங்க once for all you have to settle regarding what is your attitude towards God's word. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வெற்றி வாழ்க்கையின் ரகசியம், இயற்கை கப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ்வதன் ரகசியம், வேத வசனத்தின் மேல் அவருக்கு இருந்த கருத்து. உங்க கருத்து என்ன? வாட் இஸ் யுவர் எஸ்டிமேட்? வாட் இஸ் யுவர் வியூ? அதான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. 20ஆம் வசனம், 2 பேதுரு 1 அதிகாரம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும். அது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு, யாரு? தேவன் அவர்கள் மூலமாக பேசினார். அதை தான் சொல்றார். அது தேவ சித்தம். தழும்புகளால் குணமானீர்கள் என்றால் பேதுருவுடைய சித்தம் அல்ல, மத்தேயுடைய சித்தம் அல்ல, ஏசாயாவுடைய சித்தம் அல்ல, மோசேயுடைய சித்தம் அல்ல, சங்கீதக்காரனுடைய சித்தம் அல்ல. அந்த எழுதப்பட்ட வார்த்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து வியாதிகளை எல்லாம் நீக்கி சுகமாக்கினார் என்பது அது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். தேவனுடைய சித்தம், தேவனுடைய ஆசை, தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய சுவாசம், தேவனுடைய வார்த்தை. அததான் அங்க சொல்றாரு. தேவனுடைய சுவாசம் சொன்னதுதான் எனக்கு. நீங்க 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு வாங்க. இதை திரும்ப திரும்ப இந்த வசனங்களை எழுதி வச்சு நீங்க அறிக்கை பண்ணணுங்க. அதனால தான் சொல்றேன், இது தேவனுடைய வார்த்தை, இது தேவன் என்னோடு பேசுகிற வார்த்தை என்பதை அறிக்கை பண்ணி, that has to settle in your heart. எப்படி சுகமானேன் என்று சொல்ல அறிக்கை பண்ணீங்களோ அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையும், இந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் தேவன் என்னோடு பேசுகிற வார்த்தைகள் என்பது செட்டில் ஆகணும். ஸ்மித் விகில் சொல்றாரு, if God says so, it is settled forever, no more argument. I said amen and I'll receive it. அது முடிஞ்சது. அதோட தேவன் சொன்னால் சொன்னதுதான், அதுக்கு மேல 2வது கேள்வியே இல்லை. நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். அந்த இடத்திற்கு வரணும். அவர் என்ன சொன்னாலும் அப்படியே நான் ஏற்றுக்கொள்ளுவேன். அப்படிதானே? பில்கிராம் ஒருத்தர் கேள்வி கேட்டாங்களா. என்ன கேள்வி கேட்டாங்களா? ஐயா, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? யோனா தீர்க்கதரிசி மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள் உயிரோடு இருந்தான்னு போட்டிருக்கு. அதெல்லாம் மீன் வயிற்றுக்குள்ள 3. அவர் என்ன சொன்னாராம், அப்பா, அந்த திமிங்கலம் வயிற்றுக்குள்ள இவன் 3 நாள் இருந்ததை எழுதியிருக்கதை நான் விசுவாசிக்கிறத மாத்திரமல்ல, அதை மாத்தி போட்டா கூட இவன் திமிங்கலம் இவன் வயிற்றுல 3 நாள் உயிரோடு என்று சொன்னாலும் அதை நம்புவேன். அது தேவனுடைய வார்த்தை. எவ்வளவு வேணும் பொய்யுற, அவர் என்ன சொன்னாலும் நான் நம்புவேன். அந்த இடத்துக்கு வந்த நம்பர் தான் உலகத்தையே அவர் கலக்கினார். அவரை மாதிரி சுவிசேஷம் ஊழியம் யாரும் செய்ததில்லை, அநேகரை நீதிக்குட்படுத்தினதும் இல்லை. He has broken all the records. காரணம் என்னங்க? இந்த ஒண்ணுதான். ஆண்டவர் அந்த இதுல தான் இருக்காரு. இயேசு கிறிஸ்து அவர் தான் சொன்னார். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். இங்க 3ஆம் அதிகாரத்துல பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. 2 தீமோத்தேயு 3:16 பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம், வேதத்தில் உள்ள எழுதப்பட்டவைகள் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் தேவ ஆவியினால், அப்படின்னா தேவனால் அருளப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் சுகமுள்ளவனாக, வெற்றி உள்ளவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக, எல்லாவித நற்கிரிகளை செய்ய தேறி தகுதி உள்ளவனாக இருக்கும்படி அவைகள் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப நீங்களும் நானும் வியாதி இல்லாம சுகத்தில் வாழ்வது, தேறுவது இந்த தேவ வாக்கியங்கள், தேவனோட, அதை தான் அவர் இங்க சொல்லுகிறார். இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம், எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் தேவன் சொன்னேன் என்று சொல்லுகிறார். நான் சொன்னேன், நான் சொன்னேன், அதை செய்வேன் என்று சொன்ன தேவன்
தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்கிறார். அப்ப யாருங்க குணமாக்குறது? நமக்கு அங்க ஏதாவது வேலை இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. The complete onus is in God who has spoken it. யார் சொன்னாரோ சொன்னவர் மேல் பரிபூரண ஓனஸ் என்ன சொல்லுங்க, அதை நிறைவேறுதலும் அவரை சார்ந்ததாய் இருக்கிறது. அதை நிறைவேற்றுவது என்னை சார்ந்ததே அல்ல. நான் வியாதி இல்லாமல் வாழ்வது என்னை சார்ந்ததல்ல. சொன்னார்ல ஒருத்தர் சொன்னார்ல, அவரை சார்ந்தது. அவர் யாருன்றத நமக்கு தெரியணும். அவர் யாரு? மிகுந்த உண்மை உள்ளவர். சகல பிரஸ்தாபத்தை விட தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியவர். அவர் என்ன பொய் சொல்ல மனிதன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் என்ன சொல்றாரு? என் கரம் குன்றி போகவில்லை. நான் சொன்னபடி நடக்குமா நடக்காதா நீ பாரு. அங்க மோசே சொல்றான், என்ன 11ஆம் அதிகாரத்துல, இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை குறித்து நம்முடைய இருதயத்தில் ஆழமாக விசுவாசமாக மாறணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு என்ன விசுவாசம் இருந்தது? சங்கீதம் அங்க அவர் சொல்றது, அந்த என்ன சொல்றாரு, தேவ வசன 34ல தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று 88ஆம் சங்கீதத்துல சொல்றதோ 82:6 சொல்றதோ அவர் என்ன சொல்றாரு? 82:6 அவர் என்ன சொல்றாரு? தேவனே சொன்னார். அதுதான் வேதத்தில் எழுதியிருக்கிறது. தேவன் சொன்னதுதான் வேதத்தில் எழுதியிருக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு வரிசையா சொன்னேனே, யாத்திராகமம் 15:25, யாத்திராகமம் 23:25, 26, உபாகமம் 7:14-15, சங்கீதம் 91:10, ஏசாயா 53:4-5, சங்கீதம் 103:3, மத்தேயு 8:17, 1 பேதுரு 2:24, 3 யோவான் 2ஆம் வசனம், இவைகளை எல்லாம் என்னதான் சொல்லுது? என்னதான் சொல்லுது? யோவான் எழுதுனா ஏசாயா இல்ல, என்ன சொல்றாரு பாருங்க. வேதத்தில் இவை எழுதியிருக்கிறனால அது தேவனே சொன்னது. திரும்பவும் சொல்ற, இவைகள் எல்லாம் தேவனே சொன்னது. தேவ ஆவியானவரே சொன்னது. தேவனாகிய ஆவியானவரால் ஏவப்பட்டு பரிசுத்த மனிதர்கள், அவங்களுடைய சித்தம் அல்ல, இது அவருடைய திட்டம். எழுதப்பட்ட வார்த்தை அவருடைய திட்டம். அதான் நான் சொன்ன பாருங்க, அந்த 2 தீமோத்தேயு 3:16 இங்கிலீஷ்ல சொல்லும்போது இட் இஸ் காட் பிரீத்டு வரும். அதனால தான் சொன்னேன், தேவனுடைய சுவாசமே தேவனுடைய வார்த்தை தான். என் கரம் குன்றி போயிடுச்சான்னு சொன்னா என் வார்த்தையில வல்லமை இல்லாம போயிடுச்சா அப்படின்றாரு. ஏன்னா அவருடைய வல்லமையே தேவனுடைய வார்த்தை தான். அப்படித்தானே சொல்றாரு எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, வார்த்தையின் வல்லமை நான் சொல்லல, வல்லமையுள்ள வார்த்தையினால் உலகத்தை சிருஷ்டித்து தாங்குகிறார் என்று சொல்லுகிறார். நம்ம காணப்படுகிற உலகம் அந்த வார்த்தையின் வல்லமையினாலே சிருஷ்டிக்கப்பட்டதா? இல்ல வல்லமையுள்ள வார்த்தையினாலே வல்லமையுள்ள வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டது. வல்லமையுள்ள வார்த்தையினாலே இன்று வரை தாங்கப்பட்டு வருகிறது என்று. அப்போ பாருங்க, அந்த வார்த்தையை நாம் சரியாக அறிந்து கொண்டோமா? இவைகளை திரும்ப திரும்ப நீங்க நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. சொல்லி சொல்லி இந்த வேதத்தில் இந்த சொன்ன வார்த்தைகள், சுகத்தை குறித்த வார்த்தைகள் எல்லாம் யார் சொன்னதா? நான் சொன்னேன். தேவன் சொல்லுகிறார், நான் சொன்னேன். அடுத்தது என்ன சொல்றாரு? அவர் சொல்லி இருக்கிற வார்த்தை ஒருபோதும் தவறாது. 2 வசனத்திலும் அழகாக அந்த சத்தியத்தை சொல்றாரு. எழுதப்பட்டவைகள் எல்லாம் வேதத்தில் தேவன் சொன்னது அப்படின்னு. தேவன் உங்களோடு என்னோடு 99% வேத வார்த்தையில் இருந்தாங்க பேசுகிறாரு. 1% தான் மீதி எல்லாம் audible voice, vision, all that angelic intervention, all only 99%. அதனாலதான் பேதுரு சொல்றாரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ல, அதிக உறுதியான
தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. அது சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? அந்த வெளியான சத்தத்தை கேட்டவன் தான் நான் மறுரூபம் அடையல. ஆனா அதை விட அதிக உறுதியானது, நீங்க சத்தத்தை கேட்கறதுல ஏமாந்து போக முடியும். பிசாசும் உங்களை ஏமாத்த முடியும். அவன் தான் நய வஞ்சகனாச்சே. கலப்படம் செய்வதிலும் அப்படியே டூப்ளிகேட் பண்ணுவதிலும் இஸ் a hypocrite. நம்மளை ஏமாத்திடுவான். he can mimicry. அவன் நம்ம அப்படி பண்ண முடியும் அவனால. ஆண்டவர் சத்தம் போல உங்களை பேசி உங்களை ஏமாத்த முடியும். எத்தனையோ பேர் அப்படி ஏமாந்து போயிருக்காங்க. ஏன்? அவங்க வேத வசனத்தை குறித்து அறியாதவர்கள். வேத வசனத்தை குறித்து அறிந்தவங்கன்னா இந்த சத்தம், இந்த எழுதின வார்த்தை, ஏன்னா இந்த எழுதின வார்த்தை தேவனுடைய வார்த்தை, தேவனால் சொல்லப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை. அதுதான் சொல்றாரு இங்க, நான் சொன்ன வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவன் சொன்னது. ஆனா அங்க எசேக்கியேல் என்ன சொன்னாரு? நான் சொன்னேன், நான் நிறைவேற்றுவேன், அது நிறைவேறும். நல்லா யோசித்து பாருங்க. இப்போ நமக்கு பிரச்சனையே அதுதான். இந்த வார்த்தையை விசுவாசிக்க முடியலன்னு ஏன் சொல்றாங்க ஜனங்க? ரொம்ப கஷ்டம் நினைக்கிறாங்க. அது கஷ்டமே இல்லைங்க. அதுதான் வேதம் சொல்லும் சத்தியம். அது கஷ்டமே இல்லை. எல்லாரும் தெய்வீக சுகத்துல வாழ முடியும். அது தேவனுடைய சித்தம், அது திட்டம். அதற்கான பரிகாரம் எல்லாத்திற்கும் செலுத்தப்பட்டாயிற்று. ஒருவரும் நரகத்துக்கு போவது அவருடைய சித்தம் அல்ல. அதற்கான பரிகாரம் செய்து முடித்தாயிற்று. அதை விசுவாசித்தா போதும். எதை? அவர் சொல்ற வார்த்தைய, சுவிசேஷத்தை. அதே தாங்க சுகத்திற்கும். ஒருவரும் வியாதியா இருப்பது தேவ சித்தம். வேத வார்த்தை தெளிவாய் சொல்லுது. அவருடைய திட்டம் அதுதான், அவருடைய சித்தம் அதுதான். அதற்கான பரிகாரமும் அவர் செய்துட்டாரு. ஒருவரும் வியாதியோடு வாழக்கூடாது. அங்க எப்படி? விசுவாசித்தா போதும். விசுவாசிக்கிறவன் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், திரும்பவும் சொல்றேன், இப்படிதானே? எப்பேற்பட்ட பாவி, பவுலுக்கு விட மேல பாவி. ஐயா, தேவ ஜனங்களை துன்புறுத்தினவன், ஸ்டேன்ஸ் ஃபேமிலியை கொன்னவன் மாதிரி பவுலும் சவுலா இருக்கும்போது அவ்வாறு செஞ்சவன். எப்பேற்பட்ட கொலகார பாவி, மதவாத பாவி சவுல். அவனே விசுவாசிக்கிற ஒரே காரணத்தினால ரட்சிக்கப்பட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் உலகத்தை கலக்குகிறவன் என்ற பெயர் பெற முடியுமானால், சுவிசேஷத்தை சொல்வதன் மூலமாக ஐரோப்பா வரைக்கும் சுவிசேஷம், ஆசியா முழுமைக்கும் ஐரோப்பா வரைக்கும் சுவிசேஷத்தை கொண்டு வந்தான் 1ஆம் நூற்றாண்டுல. யோசித்து பாருங்க. அகால பிறவி என்று சொல்றான். அகால பிறவி ஆகியவன் அவ்வாறு செய்ய முடியுமானால், ஐயா, நீங்களும் நானும் வியாதி இல்லாத சுகம் வாழ்க்கை வாழ்வது மாத்திரமல்ல, வியாதி உள்ளவர்களை சுகமாக்குவதும் எளிது. அது எளிது. ஏன்? இட் இஸ் நாட் மை ஜாப். வாட் இஸ் மை ஜாப் தென் பிரதர்? அவர் என்ன சொல்லுகிறாரோ அது என்ன சொல்றாரு? தேவன் சொல்லுகிற வார்த்தை என எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் தேவன் சொன்னவைகள் என்று நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால அங்க தெசலோனியருக்கு சொல்லும்போது என்ன சொல்றார் பாருங்க. 1 தெசலோனியர் 2:13, நீங்கள் எங்களிடத்து கேட்ட வசனத்தை மனிதர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய வார்த்தை, தேவனே உங்களோடு பேசுகிற வார்த்தையாய் ஏற்றுக்கொண்டபடியால் மெய்யாய் உங்களுக்குள் பலன் செய்கிறது. அதுதாங்க விசுவாசம். தேவன் என்னோடு பேசுகிற வார்த்தை என்று எடுத்து, தேவ வார்த்தை, இந்த வார்த்தையின் மூலம் தேவன் என்னோடு பேசுகிறார். சுகமானீர்கள் என்று சொல்லுவது தேவன் சொன்ன வார்த்தை, மனிதர்கள் ஏவப்பட்டு எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்று என்னோடு பேசுகிற வார்த்தை, நீ சுகமானீர்கள், வியாதியை உனக்கு வர பண்ணேன், வியாதியை உனக்கு விளக்குவேன், நானே உன் பரிகாரி, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அதெல்லாம் தேவன் சொன்ன வார்த்தைகள். அவர் சொன்ன வார்த்தைகள் தான் வேதத்தில் எழுதி இருக்கிறது என்று இயேசுவே சொல்லுகிறார். இங்க யோவான் 10:30. இதை கொஞ்சம் ஆழமா நீங்க தியானிக்கணும். அதனால திரும்ப திரும்ப அதிக போறேன். வேத வசனம் சொல்லி இருக்க,
அது வேத வாக்கியம் தவறாதது. ஒரு நாளும் தவறவே முடியாது. ஒரு நாளும் தவறவே முடியாது. அது யோசுவா ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அந்த ராஜாக்களையும் நம்ம படிக்கிறோம். அது எழுதப்பட்டது. ஆனா யோசுவா படிக்கும் போது தான் எனக்கு அது ஒரு சந்தோஷமே இருக்கு. யோசுவா 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. இவைகளை குறித்து வைத்து நீங்களும் அந்த வாயில திரும்ப திரும்ப ஏன் you have to settle and come to your place. இயேசுவானவர் எல்லாவற்றுக்கும் ஃபைனல் அத்தாரிட்டி வேர்ட். ஆண்டோட வார்த்தை அப்படி சொல்லிடுச்சுன்னா ஐ எம் நாட் பாதர். நீங்க என்ன பண்ணுங்கடா, வேத வசனம் தேவர்கள் என்று சொன்னா நான் தேவர்கள் தான், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அதை தான் அவர் திரும்ப திரும்ப அங்க சொல்வதை பார்க்கிறோம். அதை தான் இங்க என்ன பார்க்கறாங்க 21ல யோசுவால அவர் என்ன சொல்றார் பாருங்க. கடைசி வசனம், அவர் சொல்லி இருந்த நல்ல வார்த்தைகளில் எல்லாம் அவர் சொல்லி இருந்த ஐயா என்னென்னலாம் சொல்லியிருந்தாரு. நம்ம கான்டாக்ட் மட்டும் இப்ப நான் எடுக்கிறேன். அவங்க சோந்தரிக்கதை விட்டுடுங்க. நம்ம சொன்ன கான்டாக்ட் என்ன எடுப்போம். ஏத்தியருக்கு வர பண்ணின வியாதியை உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், ஏத்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை உனக்கு வரப்பண்ணேன், நீ பயப்படுகிற கொடிய ரோகங்கள் ஒன்று உன் மேல் வருவதில்லை, சகல வியாதிகளையும் உன்னை விட்டு விலக்குவேன், வாதை இதெல்லாம் சங்கீத காப்படம் தான். இதெல்லாம் நம்ம மோசை எழுதினது. இதெல்லாம் எழுதப்பட்ட வார்த்தைகள். அது என்னவா ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தைகள். அது அவர் என்ன சொல்றாரு, நல்ல வார்த்தைகள். கெட்ட வார்த்தைகள் கூட பைபிள்ல இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. என்ன நீங்க கீழ்ப்படியாமன்னா அழிந்து அது மாதிரி சில வார்த்தைகள்லாம் நாசமா போவீங்க அப்படின்னு சபிக்கிற வார்த்தைகளும் சிலதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு, அவர் பேசின நல்ல வார்த்தைகள், அதுதான் நமக்கு முக்கியம். ஒன்று கூட தவறி போகவில்லை, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. நெவர் ஃபெயில், அப்படிதானே? ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அப்ப என்ன ஆச்சு? சங்கீதம் 105ல சொல்றார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் வியாதிப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை. அதை தான் இங்க சொல்றாரு. இப்ப நம்ம கான்டாக்ட் மீதி நிறைய உலக ஆசீர்வாதங்களை அங்க நம்ம பட்டியலிட்டு சொல்லுவதை பார்க்கிறோம். நடாத தோட்டம், கட்டாத வீடு, சகல நல்வ, அதெல்லாம் பார்க்கிறோம். ஆனா இப்ப நம்ம கான்டெக்ட்ல பாருங்க, அவர் என்ன சொல்றாரு. அவர் சொன்ன நல்ல வார்த்தை யாத்திராமம் 15:25, அதே யாத்திரா 23, 25, 26, உபாகமம் 7, 14, 15, இதை தானே நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லப்பட்ட அவங்க உடன்படிக்கையில் அவங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஏதா தவறிச்சா அதை தான் அவர் சொல்றாரு, ஒன்று கூட தவறல. அதை சங்கீதக்காரனே எழுதுறான். 105ஆம் சங்கீதம் 38ஆம் வசனம் சொல்லும் பொழுது, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அடுத்தது பாருங்க, இதை முடிச்சுட்டு அடுத்த அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 23, 14, 15 வசனங்களை பாருங்க. என்ன சொல்றாரு, அவர் சொன்ன நல்ல வார்த்தை. இதை திரும்ப திரும்ப சொல்லணும். நீங்க நல்ல விசுவாசம் எப்பொழுதும் நம்ம இருதயத்தில் we have to establish, if God says so, it is settled forever, that is settled for me. விகில்சோத் அப்படிதான் வந்துட்டார். அந்த இடத்துக்கு நீங்கள் நானும் வரணும். விகில்சோத்து செத்தவனை எழுப்பினானா நானும் நீனும் எழுப்ப போறோம். அவர் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு சுகம் கொடுத்தானா நம்மளும் சுகம் கொடுக்க போறோம். அவர் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தானா நம்மளும் வாழ போறோம். அதுக்கு தான் நான் சொல்றேன், இது we have to settle. என்ன, if God says that settled forever, அதோட முடிஞ்சு. I take it as such. அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. யோனா வயிற்றுக்குள்ள மீன் வயிற்றுக்குள்ள யோனா இல்ல, இவன் வயிற்றுக்குள்ள திமிங்கலம் 3 நாள் இருந்துன்னு சொன்னாலும் அதை நான் நம்ம எப்பேற்பட்ட திமிங்கலம், அது எப்படி போகும், எப்படி வயிற்றுக்குள்ள இருக்க முடியுமா, சைஸ் தான். அந்த கேள்விக்கெல்லாம் இடமே இல்லை. ஏன் மரியாதை கூட அப்படித்தான் கேட்குறாங்க, இன்னும் நான் புருஷனை அறியலையே எப்படின்னு, இது எப்படி ஆகும், நான் கன்னியாஸ்திரி ஆயிட்டேன்னு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, தேவ வார்த்தை வந்துருச்சு இல்ல, தேவ வார்த்தையினால முடியாததுன்னு ஒண்ணுமே இல்லை. நோ வேர்ட் ஃப்ரம் காட் இஸ் வாய்ட் ஆஃப் பவர். அந்த லூக்கா 1:37 தமிழ்ல வேறு விதமா போட்டிருக்கு. ஆனா அது ஒரிஜினல் கிரேக்க பதத்திலிருந்து எடுத்தீங்கன்னா சில ஆங்கில டிரான்ஸ்லேஷன், நோ வேர்ட் ஃப்ரம் காட் இஸ் வாய்ட் ஆஃப் பவர் டு டூ வாட் இட் சேஸ். ஒரு வார்த்தை கூட தான் சொல்லுவதை நிறைவேற்றாமல் இருக்கவே முடியாது. அதை நிறைவேற்றுகிற வல்லமை அந்த வார்த்தையிலே இருக்கிறது. இதை தான் நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை சுலபமான வாழ்க்கைன்னும் போது
ரொம்ப பேர் நினைச்சுக்கிறாங்க விசுவாசம் சொல்றாரு, ஒரு கண்டிஷன் போட்டுறார் பிரதர், அதுதான் பிரதர் எனக்கு கஷ்டமா இருக்குன்றாரு. என்னால விசுவாசிக்க முடியல பிரதர்ன்றாரு. ஐயா, அந்த விசுவாசிக்கிறதுக்கு அந்த விசுவாசத்தை இலவசமா உங்களுக்கு மறுபிறப்புல கொடுத்தது மாத்திரமல்ல, அதை நீங்க பழக்கப்படுத்துறதுக்கு அந்த வார்த்தையிலே விசுவாசம். எந்த வார்த்தையில? நீங்க சுகமாகணும், தழும்புகளா குணமானீங்கன்னு சொல்றீங்களே, அந்த வார்த்தைகளை தான் விசுவாசம் இருக்குன்றாரு. வேற எங்கேயுமே இல்லை. அந்த வார்த்தையை நீங்க சொல்ல சொல்ல அந்த விசுவாசம் வந்துடும்ன்றாரு. அது ரொம்ப தெளிவா ரோமர் 10ஆம் அதிகாரம் 6லேருந்து 10 வரைக்கும் வாசிப்பாருங்க. நீ ஒன்றும் பிரமாதமா ஒண்ணுமே செய்ய வேணாம், இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு. விசுவாசிக்கிற அந்த வார்த்தையை அவன் வாயிலும் இருதயத்தில் 2 தான் சொல்றாரு. ஏன் வாயில வைக்கணும்? வாயில வச்சா தான் இருதயத்துல விதைக்க முடியும். அதை விதைத்தா தான் முளைக்கும். ஒரு சீடு இருக்கு, விதை. அதை சும்மா வச்சிட்டு இருக்க வரைக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை மண்ணுக்குள்ள போயிச்சு கொஞ்சம் நீர் பாய்ச்சி பாதுகாத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா செடியா வந்து அது என்ன விதையோ அந்த விதையின் பழத்தை நமக்கு தரும். அதை தான் இங்கேயும் சொல்றாரு. அதை வாயில வச்சிரு, பேச பேச இருதயத்துல விதைக்கிற, இருதயத்து நிறைவனால திரும்ப வாயில பேசுவ, அது அப்படியே அதை தான் இங்க சொல்றார். ரோமர் 10 6லேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் அந்த வாஸ்து பாருங்க. நம்ம இங்க வந்துருங்க, ஆண்டோடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை பார்த்து கொண்டு இருக்கோம், ஆண்டோட வார்த்தையின் மகத்துவத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அங்க என்ன சொல்றாரு? அவர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று என்று அறிந்திருக்கிறீர்கள். ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஒரு 2 தடவை சொல்றாங்க, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அது ரொம்ப அழகா சொல்றார். 15லையும் சொல்றார், சொன்ன நல்ல காரியம் எல்லாம் நிறைவேறிற்று 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 என்று சொல்வதை பார்க்கிறோம். அதான் சொல்றாரு, நான் சொன்னேன் அது நிறைவேறும். அப்ப என்ன, அது நிறைவேறுவதற்கு என்ன தேவை? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்களும் நானும் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழணும். ஒருவேளை வியாதி இருந்தா வியாதி நீங்கி சுகமாகணும், இல்ல வியாதியஸ்தல் மேல கையில வச்சா அவங்க சுஸ்தமாகணும். இதற்கு என்ன தேவை? ஆண்டவர் அது சொல்லி இருக்காரா? சொல்லி இருக்காருன்னு இப்ப காமிச்சேன். வியாதியஸ்தர் சுகமாக வியாதியஸ்தல் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சுஸ்தமாவார்கள் சொல்றாரு. மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல சகல வியாதிகளையும் நீக்க அதிகாரம் வல்லமையும் கொடுத்து அனுப்பினார், வியாதியஸ்தலை குணமாக்குங்கன்னு என்று கட்டளை கொடுத்தார். சொல்லியிருக்காருல்ல, சொல்லியிருக்காருல்ல. அவர் என்ன சொல்றாரு? அது யார் சொன்னா? மத்தேயு சொன்னானா? மார்க் சொன்னானா? நான் சொன்னேன்றார். பரிசுத்த மனிதர்கள் தேவ ஆவினால் ஏவப்பட்டு எழுதி வச்சிருக்க. அப்போ வேத எழுத்துக்கள் எல்லாம் அங்க அப்படிதான், தேவர்கள் என்று உங்கள் வேதத்தில் எழுதி இருக்க, வேதத்தில் எழுதப்பட்டதெல்லாம் தேவன் நம்மோடு சொன்ன வார்த்தைகள். பரிசுத்த மனுஷன் மூலமாக நம்மோடு பேசுகிறார். அது தேவனுடைய மெத்தட். அவர் வார்த்தையை அனுப்பித்தான் குணமாக்குகிறார், எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறார். அந்த வார்த்தையை விசுவாசிப்பதற்கத்தான் உன் வாயில வைடான்றார், இருதயத்துல விதைடான்றார். விதைய விதைக்காத வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது, விதைய விதைச்சாதான் நடக்கும். சோ சிம்பிள்ன்றாருங்க. வாயில வைக்கிறது கஷ்டமா? உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அப்படின்றாரு. அததான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அது உன் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப ஏன் அதை சொல்றாரு? ஏன் அதை சொல்றாரு? அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில நிஜமாக வேண்டும். வெளிப்பாட்டு அறிவு, விசுவாசம், அதுக்குதான் அவர் அங்க சொல்றாரு. நான் சொன்னேன், அந்த இடத்துக்கு வரணும். இது ஆண்டவர் சொன்னாரு. நான் வியாதியத்தின் மேல கை வச்சா அவன் சுஸ்தமாவான். ஆண்டவர் சொன்னாரு, நான் ஏற்கனவே குணமாயிட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, வியாதி உனக்கு வரப்பன. ஆண்டவர் சொன்னாரா? அவர் நிறைவேற்றுவார். அது நிறைவேறும், அதை நிறைவேற பண்ணுபவரும். அங்க பாருங்க, அந்த வார்த்தையில 2 மகத்துவம் இருக்கு. ஒண்ணு என்ன? விசுவாசிக்க சொல்றல்ல, அந்த விசுவாசமும் அந்த வார்த்தையில தான் இருக்கு. வேற எங்கேயுமே நீங்க அலைய வேணாம். வானத்துக்கு போவேனா, பாதாளத்துக்கு போனா, அந்த விசுவாசம் அந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையே 8ஆம் வசனத்துல 10:8 சொல்லிடுறார் ரோமர்ல. அப்ப பாருங்க, அந்த விசுவாசமும் அந்த வார்த்தையிலே இருக்குது. அதை நான் சொன்னேன் நிறைவேற்றுவேன். நோ வேர்ட் ஃப்ரம் காட் இஸ் void of power. லூக்கா 1:37. எல்லா வசனமும் வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனுடைய வல்லமையே அவருடைய வார்த்தை தான்.
நான் சொன்ன வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ. அங்க எங்க சொல்றாரு? என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க மோசேக்கே சந்தேகம். என்ன ஆண்டவரே, இந்த வனாந்திரத்துல இவங்களுக்கு நான் வெஜிடேரியன் பிரியாணி போடுவேன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நடக்கிற கதையா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். 6,00,000 பேர் இருக்காங்க. நீங்க சொல்றீங்க 21ஆம் வசனம் 11:21, ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு நான் வெஜிடேரியன் இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. அதான் சொல்றாரு. அது முதினத்துல சொல்றதா சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. அவன் கேட்கறான், ஆடு மாடு எல்லாம் தான் அவங்க கிளம்புனாங்க அங்கிருந்து. எல்லாத்தையுமே அடிச்சு போட்டாலும் அவங்களுக்கு நீங்க ஒரு மாதத்துக்கு நான்வெஜ் கொடுக்க முடியுமா? சமுத்திரத்தில் உள்ள மீன் அவ்வளத்தையும் கொண்டாந்து போட்டாலும் உங்களால நான் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, மோசே உனக்கு இன்னைக்கு உங்களை என்னையும் அதான் சொல்றாரு, சந்தர் சிங் உனக்கு ஏன்பா சந்தேகம்? இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு உன் சிச்சுவேஷன் சொல்லுது. ஆனா என் வாழ்க்கையில் அந்த இம்பாசிபிள் எல்லாம் பாசிபிளா ஆண்டவர் செஞ்சதை பார்த்துட்டேன். அதனால எனக்கு நீ அந்த என்ன பார்த்து ருசித்து அனுபவித்தவன். நான் இந்த வேதத்தை படிச்சுட்டு உங்களுக்கு போதிக்க வரல. இதை நான் ஓப்பனா சொல்றேன். என் இருதயத்தின் ஏக்கத்தை ஆண்டவர் ஒரு நாள் என் கண்களை திறந்து எனக்கு போதித்த, அவரே எனக்கு போதித்தபடினால அவர்கிட்ட கற்றுக்கொண்டதை என் வாழ்க்கையில நான் அனுபவித்து ருசித்து புசித்து அனுபவித்து உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் அதை புசிக்க முடியும், நீங்களும் அதை ருசிக்க முடியும், நீங்களும் அதை அனுபவிக்க. அதை தான் இங்க மோசைக்கு அவர் என்ன சொல்றாரு, நீ இப்படி கேள்வியாடா கேட்கிற. ஆண்டவர் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதா, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ கேட்கிறாரு பாருங்க. என் வார்த்தையின்படி நடக்குமோ. இன்னைக்கு உங்களை என்னையும் அதான் சொல்றாரு, சந்திரசிங் நீ கையில வச்சா சொஸ்த மாவார்கள் என்று நான் வார்த்தை சொல்லியிருக்கேன். ஏன் வார்த்தை நான் சொன்னேன், அது நிறைவேறும். நான் அதை நிறைவேற்றுவேன். அது ஒண்ணு கூட தரையில விழாது, ஒண்ணு கூட ஒளிந்து போகாது. இட் cannot be altered. அப்படிதானே? பிசகுவதில்லை. அங்க 89 சங்கீதம் 34 சொல்றாரு, ஒன்று கூட பிசகுவதில்லை. நல்லா யோசித்து பாருங்க. இட் cannot be altered. கொஞ்சம் அப்படி மாத்தி செஞ்சுக்கிறேன்னு கிடையாது. அப்படியே லிட்ரலா அப்படியே நிறைவேறும் என்று சொல்லுகிறார். அதுதான் இங்க என்ன சொல்றாரு, என்று இனி நீ காண்பாய். அதுதான் அங்க மீகா 2:7 பாருங்க. மீகாலே அதை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். மீகா 2:7 என்ன சொல்ல பாருங்க, கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறவர்களே, கர்த்தருடைய ஆவி, அங்க கரம், அவர் கரம் தான் அவர் ஆவி செய்யுது. ஆவி குறியிருக்கிறதா, அவருடைய கிரியைகள் இவைதானா? நீங்க வியாதியோடு இருப்பதான் அவருடைய கிரியையா? நீங்க கை வச்சு சொஸ்தமாகாம இருப்பதான் அவருடைய கிரியையா? செம்மையான உத்தமமாய் நடக்கிறவன் அப்படின்னு என்ன? லாயல் டு காட், அப்படிதானே? யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படிதானே? அந்த காலத்துல நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது கையெழுத்து போடுவோம், லெட்டர் போடும் போதெல்லாம் அப்படிதானே? லாயல், யுவர் லாயல் அப்படிதானே? உங்களுக்கு உண்மையா இருக்கிற, ஃபெய்த்ஃபுல்லி நீங்கள் தமிழ்ல உண்மையுள்ள, விசுவாசம் உண்மை. அப்ப பாருங்க, அவருக்கு உண்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் அது சொல்லுகிறபடி நன்மை செய்யும். ஏன்னா வார்த்தை நல்ல வார்த்தை நல்லதுதான் செய்யும். நன்மை செய்யாதோ என்று கேட்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு வேதனையோட சொல்வார், நன்மை செய்யாதோ நடக்குமோ. அப்ப அங்க மோசேக்கு தான் சொன்னாரு, அது நடந்ததை நம்ம பார்க்கிறோம். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? தேவன்னா எல்லாம் செய்ய முடியும், ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா இங்க என்ன சொல்ல வராரு, இந்த வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தையாக நீங்க எடுத்துக்கொண்டீங்களா இல்லையான்னு தான் கேட்கிறார். தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கணும், அவர் மிகுந்த உண்மை உள்ளவர். சங்கீதக்காரன் தேவனுடைய வார்த்தையை பற்றி சொல்லுவோம், புடமிட்டப்பட்டது 7 தடவை ப்ரூவ் ஆயிடுச்சு. டெஸ்ட் பண்ணி 7 டைம்ஸ் புடமிடப்பட்டது. 7 முறை. அவ்வளவு தூரத்துக்கு பியூர். சொன்னபடி அப்படியே செய்யும். நீ எத்தனை தடவை டெஸ்ட் பண்ணி பாரு வார்த்தையை, அத்தனை தரையும் அப்படியே நடக்கும். நெவர் இட் ஃபெயில்ஸ். அதுதான் சொல்றான் 12ஆம் சங்கீதத்துல. அங்க 119ஆம் சங்கீதம் அதுதான் சொல்றாரு.
அப்படிதானே? அவன் அந்த வேதத்தின் ஏன்னா அவ்வளவு மகத்துவம் அங்க இருந்தது. So he treasured God's word above everything in the world. தேவனுடைய வார்த்தைய ஒரு பொக்கிஷம், அப்படிதானே? கொள்ளையுடைமையில் மகிழ்கிறது போல உம்முடைய வார்த்தையில் மகிழ்கிறேன். யோசித்து பாருங்க. அவனுடைய அப்படிதானே, வேதம் எனக்கு இன்பம், அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. அதனால் 119 சங்கீதம் எடுத்தாலும் அதுக்கு 2 மணி நேரம் ஆயிடும். அது நம்ம போக முடியாது. அவன் அவன் அவ்வளவு தூரம். அப்ப பாருங்க, வேதத்தில் உள்ள மகத்துவங்கள் சொல்லல, அதிசயங்களை 119 சங்கீதம் முதல்ல சொல்லிடுறான். நினைக்கிறேன் 18 அந்த முதல் அதிலே வந்துருது. அங்க என்ன சொல்றான்? வேதத்தில் உள்ள அதிசயங்களை. அப்போ எல்லா மிரக்கலும், எல்லா சூப்பர் நேச்சுரலும் இந்த வேத வசனத்துல தான் இருக்கு. வேற எங்கேயுமே இல்லை. நீ இங்கே அங்கேயும் நீ இங்க போவானா அங்க போவானா, அது நான் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தைன்னு அங்க பவுலடிகளார் ரோமர் 10 சொல்றாரு. Your miracle, your healing is in God's word. அதை அவன் கண்டுபிடிச்சிட்டான் சங்கீதக்காரன். நீங்களும் நானும் கண்டுபிடிக்கணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவரக வாழ்க்கை வாழ்வது இந்த வார்த்தையில தான் இருக்கு. Your miracle and your supernatural and your healing, everything is in God's word only. No other place. அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ரொம்ப தெளிவா சொல்றாரு. நல்லா யோசித்து பாருங்க. பிரச்சனையே இதுதான். இந்த வார்த்தையை குறித்த வெளிப்பாடு சங்கீதக்காரனுக்கு இருந்துச்சு, அந்த வெளிப்பாடு நமக்கு இல்லை. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இல்லை. அந்த அறிவு நமக்கு இல்லை. ஆண்டவர் எங்க வாயை திறந்தாலும் நீ வேணா எடுத்து பாருங்க. நான் இந்த ஹீலிங் செமினார் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல அதை நான் பேசியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வால்யூம் அதான். God's word is the basis for my faith and healing. Faith and healing தான் நம்ம படிக்கிறோம். இதுதான் அதற்கு அடித்தளம், ஃபவுண்டேஷன். இந்த அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நீங்க விசுவாசித்து அந்த வியாதி இல்லாத சுகத்துல வாழ முடியும். அதனாலதான் இன்னைக்கு நான் திரும்பவும் அதை நேரம் எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறேன். இது எவ்வளவு தூரத்துக்கு உங்க இருதயத்துக்கு போகுதோ அவ்வளவு. அப்ப நம்ம என்ன சொல்ல வரேன், இன்னையில இருந்து இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் யாரு? தேவன் சொன்னது, அப்படிதானே? அந்த யோவான் 10:34 அப்படிதான் சொல்ற. எழுதப்பட்டவைகள் தேவனால் சொல்லப்பட்டவைகள் அடுத்த வசனத்துல சொல்லிடுறார். அப்போ அது தவறானதா இருக்க. அப்போ அவருடைய வியூ, அந்த வியூ நமக்கு வரணும். அவரை கிரிட்டிசைஸ் பண்ணும் போதும், எல்லா இடங்களிலும் யோவான் சந்தேகப்பட்டு கேட்கும் போதும் ஒண்ணுமே அவர் சொல்லல. எல்லாமே வேத வசனம். வாயை திறந்தா வேத வசனம். காரணம் என்னங்க? அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாருன்னா ஒன்னே ஒண்ணுதான், இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருந்தபடியால் இருதயத்தை வேத வசனத்தினால் நிரப்பியதான். God's word was abiding in his heart. இருதயத்தில் நிலைத்திருந்தது. ஆனால்தான் வாயை திறந்தாருன்னா அவரை கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஃபுல்லா ஓல்டஸ் ஆதியாகமத்தில் இருந்து மல்கியா வரைக்கும் எல்லா இதையும் தொற்றுவார். தொடாத இருக்காது. பாருங்க, நல்லா எடுத்து படிச்சு பாருங்க. நான் வேணா உங்களுக்கு ஒரு நாள் அதை எடுத்து காண்பிக்கிறேன். நான் நேரம் ஓடிடும், அதனால தானே அவ்வளவு போலாங்க. அப்ப யோசித்து பாருங்க, அவருக்கே அந்த அற்புத வாழ்க்கை வாழ்வதற்கு காரணமாய் இருந்தது வேத வசனத்தின் மேல, எழுதப்பட்ட வேதத்தின் மேல அவருக்கு இருந்த வெளிப்பாட்டு அறிவு. என்ன வெளிப்பாடு? இது தேவன் சொன்ன வார்த்தை, அப்படிதானே? இது எழுதப்பட்ட வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தை. அது ஒருபோதும் தவறாது. இது தேவனுடைய வார்த்தை. அந்த இதை நம்ம அப்போ இந்த வேதத்தில் தல்முகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டது தேவன் சொன்ன வார்த்தை. தீர்க்கதரிசிகள் கேட்டு பரிசுத்த மனிதர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ எழுதப்பட்டவைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தை. தேவனால் எழுதப்பட்டதெல்லாம் தேவனால் சொல்லப்பட்டு மனிதர் கேட்டு எழுதி நமக்கு வைத்திருக்கிறாங்க. எதற்கு? நாம் வியாதி இல்லாத இல்லது வார்த்தை சொல்லுகிற வாழ்க்கை வாழ்வதற்கு, விசுவாசித்து அந்த வல்லமையை அவிழ்ப்ப. அப்ப பாருங்க,
விசுவாசிக்கிறதும் அந்த வார்த்தையில தான் இருக்குது. அதை நிறைவேற்றுகிற வல்லமையும் அந்த வார்த்தையில தான் இருக்கு. அப்ப எதற்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கணும்? which should we treasure? கோல்டா? நீங்க கோல்டு விலை ஏறுது, சில்வர் விலை அவன் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறான், போடா மொட்டமே, இன்வெஸ்ட் பண்ணாம மொட்டமேன்னு. ஏன்? அதை விட பெரிய ட்ரெஷர் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும். சங்கீதக்காரன் சொல்றதை பாருங்க. 19ஆம் சங்கீதத்தையும் 119ஆம் சங்கீதத்தையும் எடுத்து படிச்சு பாருங்க. எல்லாமே இங்க இருக்குங்க. எல்லாமே இங்க இருக்குது. அவருடைய வார்த்தையில தான் எல்லாமே இருக்கு. நீங்க எங்கேயும் அலைய வேணாம். எந்த ஊழியக்காரனும் உங்களுக்கு ஜெபிக்க தேவையில்லை. இந்த வார்த்தைய, யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த வேர்ட் ஆஃப் காட், இயேசுவானவருக்கு இருந்த அதே ஆட்டிடியூட். யோவான் 10:34-35 விசேஷமாக நான் சொல்றேன். அந்த ஆட்டிடியூட் த்ரோட் பாருங்க. அவர் வாயை திறந்தார்னா வேதத்துல தான் பதில் கொடுப்பார். அது சதுசேயரா இருக்கட்டும், பரிசேயரா இருக்கட்டும், வேத பாரகரா இருக்கட்டும், எல்லாருக்கும் வேத வசனத்துல தான் பதில் கொடுத்தார். ஏன்? இருதயம் அங்க நிலைத்திருந்தது. வானத்தில் நிலைத்திருந்த வார்த்தை அவர் இருதயத்தில் நிலை. அவர் ஒரு தியான புருஷன். இன்னைக்கு எப்ப தியான புருஷன் ஆக முடியும்? கர்த்தர வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா இருந்தால் நான் இரவும் பகலும் தியானம் பண்ணுவேன். நான் தியானம் பண்ணா அது இருதயத்தை நிரப்பும். எப்ப எனக்கு மனமகிழ்ச்சியும்? இது தேவன் என்னோடு பேசுகிற வார்த்தை. ஐயா, தேவனோட பேசுறது எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னைக்கு அநேகர் காத்து கொண்டு இருக்காங்க. அப்படியே ஆண்டவர் வந்துருவார். என்னத்தை சொல்றாரு? அப்படியே ஆண்டவர் வந்து அப்ப என் கூட அப்படி பேசுவாருங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இட் இஸ் நாட் a ரெகுலர் அக்கரன்ஸ். கென்னத்தெகின்ட்ட வேத வசனத்தின் மூலமா தான் சிறு வயதிலிருந்து 17 வயசுல இருந்து அவன்கிட்ட பேசினது. உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் அப்படிதான். அப்போ ஆண்டவர் என்னோடு பேசுகிற வார்த்தையாக நான் இதை எடுத்துக்கொண்டேன்னா, அவரோடு பேசுவதற்கு நமக்கு மனமகிழ்ச்சி வருமா வராதா? அவர் சத்தத்தை கேட்கிறக்கு அந்த மனமகிழ்ச்சி வந்துச்சுன்னா இரவும் பகலும் தியானமா தான் இருப்போம். அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? எங்க அப்பா என்ன சொல்றாரு? என்னை உருவாக்கினவர், என் நன்மையை நாடுபவர், எனக்கு நன்மையை செய்பவர், என் மேல விருப்பம் உள்ளவர், என் மேல ஆசை உள்ளவர், என் மேல மகிழ்ச்சியா இருப்பவர் என்ன சொல்றாரு அப்படின்னு அங்கதான் பார்ப்போம். அந்த இடத்துக்கு நம்ம வரணும். அதை தான் சொல்ல வரேன். அதை வந்துட்டோம்னா அந்த வார்த்தையிலே சுகம். பாடுறோம், ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே. அந்த வார்த்தை அதெல்லாம் பாட்டோட நிறுத்திடுறோம். அப்போ வார்த்தையில் அது இருக்குன்னு நீங்க பாடுறது நீங்க விசுவாசித்தீங்கன்னா, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அந்த இடத்துக்கு வந்துடும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்படிதானே? தேவையானது ஒன்றே ஒன்று ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார். வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க இது ஒண்ணு போதும். மரியாள் எப்படி தேவ வசனத்தை இரவும் பகலும் கேட்கிற ஆண்டவர் வந்தது போய் உட்கார்ந்தான். மீதி வேலையெல்லாம் வேணான்னு சொல்லல அவரு. அதை விட இது முக்கியம் வந்து உட்கார்ந்துட்டான். உங்களுக்கு பல ஜோலி இருக்கலாம், ஊழியம் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதை விட முக்கியம் இது. எல்லாத்த விட முக்கியம். ஏன்? எல்லாமே உடைய வேத வார்த்தையில் இருக்கு. ஒரு வார்த்தை போதுங்க. ஒரு வார்த்தை போதும். எது மனிதரால் மட்டும் அதை முடிய வைக்கிறதுக்கு ஒரு வார்த்தை போதும். அப்படித்தான் சொல்றான் அந்த நூற்றுக்கு ஒரு வாசனம். அங்க பேதுருவும் அப்படித்தான் சொல்றாரு. மத்தேயு 14 நீரே ஆனால் நானும் அப்படி இந்த கடல் மேல நீர் மேல நடக்க சொல்றான். ஒரு வார்த்தை வான்னு சொல்றாருங்க. அந்த வார்த்தையில எவ்வளவு வல்லமை பாருங்க. அவனுக்கு விசுவாசமும் வந்துருச்சு, அவன் நடக்கும் செய்யறான். அந்த வல்லமே வந்துருச்சு, அந்த ஒரு வார்த்தையில நம்ம சுகமானீர்கள். அந்த ஒரு வார்த்தை போதுங்க, வேற ஒண்ணுமே வேணாங்க. ஆண்டவர் பேசுறது அங்க பேதுரு கேட்ட மாதிரி நீங்க கேட்கிறீங்க. அது அப்படியே விசுவாசம் கொடுத்து உங்க வாழ்க்கை நிறைவேற்றும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. நீங்க எங்களோடு உடைய வார்த்தையின் மகத்துவங்களை குறித்து எங்களோடு பேசுனீங்க ஆண்டவரே. அதை நாங்க அந்நிய காரியமாய் எண்ணாம, ஆசாரியனுடைய வாயிலே தேவனுடைய வார்த்தையை தேடுவார்கள், அவன் தேவனுடைய தூதன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அதை நாங்க நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. வேதத்தை அறியாதபடியினால ஆண்டவரே சங்காரமாகிறார்கள், சிறைப்பட்டு போறால் நீங்க சொன்னதை நாங்க நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த வேதத்தின் மகத்துவத்தை சங்கீதக்காரன் அறிந்தது போல நாங்க அறிய அவனுடைய ஜபம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் உள்ள மகத்துவம் அதிசயங்களை காண
எங்கள் கண்களை நீங்க திறக்க நான் செபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.